இந்த பொண்ணு கோவிலுக்குள்ள போனதுல இருந்தே நம்ம உயிருக்கு எதனா ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறா. அதனால ஒவ்வொரு நாளுமே கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த 15 நாளுமே எண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மாக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்படியே 15 நாள் முடியுது. இப்பதான் இந்த பொண்ணுக்கு அந்த சாமியால நம்மளுக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாகுது. அப்ப கோவிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவங்க ஃப்ரெண்டு சரஸ்வதி பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு சந்தோஷப்படாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பா. அன்னைக்கு சாமி கிட்ட நான் நிறைய நகை வேணும், புடவை வேணும்னு சொல்லிட்டு வேண உன்ன மாதிரி நான் வயசுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அண்ட் 9வது முடிச்சு ஸ்கூலுக்கு போறாங்க. பார்த்தா 10வது இந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அதை பார்த்த அந்த சாரு இன்னும் நீ வயசுக்கே வரலையான்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்குமே செம்மையா கோவம் வருது. இருந்தாலுமே அமைதியா இருந்துறா. ஆனா அடுத்த நாள் அவங்க அம்மாவே இந்த கோவிலே வச்சு இந்த பொண்ணை பாத்துறாங்க. எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லாம போறா. அப்ப பைய பிடிச்சு இழுக்கும் போது அதுல வச்சிருந்த துணியை பார்த்தே கண்டுபிடிச்சிடறாங்க. இது அவங்க அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது நீ போய் சொல்லு, நான் கோவிலுக்குள்ள வந்ததால எனக்குமே மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்துவாங்க, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே மிரட்டிடுறா. இப்ப பயந்து என்ன ஆக போதும் தெரியலன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த சார் வந்து இந்த பொண்ணை பார்த்து எப்படி நீ வயசுக்கு வந்துருவ, தேவையில்ல இது எதுக்கு ஸ்கூல்லாம் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அவங்க அம்மா கோவப்பட்டு என் பொண்ணு படிப்பான்னு சொல்லிட்டு அவரே திட்டி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து பெரிய சடங்கு பண்ண முடியல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரே ரூம்ல வச்சு இந்த பொண்ணுக்கு சடங்கு பண்றாங்க. இந்த ஊருக்காரங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா இந்த ஊரை விட்டே உன்னை ஒதுக்கிடுவாங்க, மொட்டெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க, என்னடி பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த பொண்ணு நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஊருக்காரங்களுக்கு எப்ப தெரியுதோ அன்னைக்குதான் நான் வயசுக்கு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுறா.